இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். நீங்கள் சுகமுடன் இருக்க நான் பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தை என்னன்னா, நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஆமீன். தேவன் அதாவது உங்களை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் உங்களை விட்டு கொடுக்கும்பொழுது, நான் இதுக்கு தகுதியாக நான் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, விட்டு கொடுக்கும்போது தான் அது அற்புதம் நடக்கும் இல்லையா? அதாவது மோசே அப்படி தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த செம்ம கோவக்காரன். அவனுக்கு எதிராக எதுனா ஒரு தீங்கு நடந்தாலும் அடிச்சு கொள்கிற அளவுக்கு கோவக்காரன். அந்த கோவக்காரனை தான் அழைச்சி அத்தனை ஜனங்க, நம்ம ஒரு வீட்டில் 2 பிள்ளைய வளர்க்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு தேசத்தினுடைய ஜனங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோத்திரமாக இருந்துக்கு ஒவ்வொன்று பண்ணுது. எல்லாத்தையுமே சகிக்கிற சில டைமில் கோவப்பட்டு படுகிற காரியங்களும் அவங்கள ஒரு தகப்பன் போல தேவன்கிட்ட கேட்டு நடத்தி கொண்டு வர்றாரு கோவக்கார மோசே. சரிங்களா? அவரை விட்டு கொடுக்கும்போது தான் தேவன் அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறார். அவர் சொல்கிறது கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது தான். ஒரே ஒரு சின்ன விஷயத்தில் தவறுனால அவர் கானான் தேசத்தையே சுதந்திரிச்சுக்க முடியாமல் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறாரு. சரிங்களா? அப்படி இருக்குது. அப்போது ஒரு வேடன் ஒரு குருவியை அடிக்கிறதுக்கு குறி பார்க்குறான்னா, ஒரு மரத்தை நோக்கி பார்க்குறான்னா, அந்த அம்பானது என்ன பண்ணும்? அவன் எய்கிற இடத்துக்கு போகணும். அந்த அம்பை திரும்பி, எனக்கு இந்த குருவியும் பிடிக்கல, அந்த இடமும் பிடிக்கல, எனக்கு நான் வேறு இடத்துல போகிறேன் அப்படின்னு சொன்னால், அது போகிற இடத்துக்கு போகுமா? ஏன்னா வேடனுடைய சிந்தையில் வேறு இருக்குது, இந்த அம்மனுடைய சிந்தையில் வேறு இருக்குது. ரெண்டும் ஒரே நோக்கமாக. தேவன் வேடனாக இருந்து நம்ம அம்பாய் எழுதும் போது துலுக்கமான அம்பாய் அவர் எங்கே ஏறுறாரோ அங்கே போய் விழணும். அந்த வார்த்தையானது புறப்பட்டு செல்லணும். சரிங்களா? அப்படி இருக்கும்பொழுது தான் நம்மை கொண்டு மேன்மையாய் நடத்த வல்லமை உள்ள தேவனாயிருக்கார். சரிங்களா? திரும்ப வாசிக்கலாம் பாருங்கள். மேலே உள்ள வார்த்தையோடு சேர்த்து வாசிக்கிறேன் பாருங்கள். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பர துணியில் மூடி வைத்தார். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். உன்னில் அவர் கிரியையின் என்ன செய்கிறாரோ அதுக்கு நம்ம உட்பட்டு நம்ம செயல்படும்பொழுது அது வல்லமை உள்ளதாக இருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு பாத்திரம் இருக்குது, தண்ணி பிடிக்கிறதுக்கு நம்ம கொண்டு போகிறோம், ஒரு குழாயின் அடியில் வைக்கிறதுக்கு. என்ன பண்ணுறோம்? குப்புரை கவுத்துட்டு தண்ணியை அடிக்கிறோன்னு வச்சுக்கோ, நாளெல்லாம் அடிக்கிறோம். இன்னையெல்லாம் அடித்தாலும் அது செதறப்பட்டு தான் போகும். அந்த பாத்திரத்தில் ஒரு சிங்கிள் சொட்டு கூட விழாது. ஏன்னா நம்ம கமுத்தி போட்டுட்டு நம்ம தண்ணி அடிக்கிறோம். அதுவே பாத்திரத்தை கழுவி நல்லா நிமித்தி வச்சுட்டு அடிச்சிங்கன்னா 1 நிமிஷமோ 2 நிமிஷத்துலேயே அந்த பாத்திரம் நிரம்புறது நம்மளுக்கு கண்ணுக்கு நேராக தெரியும். கரையனா அது நேராக அதில் தான் போய் விழுது.